ஆட்சியை நாம் எத்தனையோ ஆட்சிகளை பார்த்திருக்கின்றோம். இந்த திமுக ஆட்சியை போல மக்கள் விரோத ஆட்சியை, வெகுஜன விரோத ஆட்சியை இதுவரை தமிழகம் சந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது, நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக சொன்னால் இந்த திமுக ஆட்சி தான். ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக ஆட்சி தான். ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் நல்ல ஆட்சி. அதே போல இன்றைக்கு அதற்கு பின்பு இருவரும் தலைவர்களின் தலைவருக்கு பின்பு இந்த இயக்கத்திற்கு பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று அதற்கு முன்பாக 4 ஆண்டு காலம் அம்மாவின் மறைவிற்கு பின்பு முதலமைச்சராக இங்கே அரியணையில் அமர்ந்து கழகத்திற்கு இன்றைக்கு பெருமையும் சிறப்பையும் புகழையும் சேர்த்திருக்கின்ற பொதுச் செயலாளர் அறிஞர் எடப்பாடியார் அவர்களின் பொருட்கால ஆட்சி. அந்த அளவிற்கு எங்கு பார்த்தாலும் எங்கே வைத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பலாத்காரம், இந்த ஆட்சி செய்யாத மக்கள் விரோத நடவடிக்கையிலே எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து சட்ட ஒழுங்கு சீரியது. ஆனால் இங்கே சட்டமன்ற எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நமது எதிர்கட்சி தலைவர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் நாங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதுதான் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் சொல்கிறோம். குறிப்பாக இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இது பாலியல் பலாத்காரம், தினந்தோறும் வன்முறை கலாச்சாரம், எங்கு பார்த்தாலும் இங்கே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற மக்கள் விரோத நடவடிக்கை, இதையெல்லாம் தினந்தோறும் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம்.